டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, அதாவது என்ஆர்சிபின்னு சொல்லுவாங்க. திருச்சியிலேருந்து வந்த ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா என்ஆர்சிபி திருச்சி. ஸோ திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை பார்த்தோன்னா பியூர்லி அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் அதாவது ஒரு வேகன்சிஸ், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ஸ்க்கான ஒரு வேகன்சி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு அந்த லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 1/5/2024. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கிறது, எல்லாமே ஆஃப்லைன் மோடு தான். ஸோ லாஸ்ட்டில் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை வியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஜூனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, ஸோ இவங்க என்ன குவாலிஃபிகேஷனில் கேட்குறாங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி, அதாவது பிகாம் ரெலவெண்டட் டிகிரி ஆர் எனி டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ஸோ இது பியூர்லி 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸ்டு. ஸோ இட் மேபி எக்ஸ்டெண்டட் ஆகுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 கன்சல்டேட் பர் மந்த் தராங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தால பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த அதர் ஈக்குவலன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இதில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஒர்க்கிங் ஃபார் த எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் 45 WPM வரைக்கும் இவங்க டைப் பண்ணுறவங்க இதுக்கு எலிஜிபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்தவரை இதுக்கு ஏஜ் 21 அதாவது முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 45 ஏஜ் வரைக்கும் நம்ம இந்த ஜாபை பொறுத்தளவில் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஃபார் த பியூர்லி டெம்பரவரி பேஸ்டு. ஸோ டெம்பரவரி பேஸ்டாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் இந்த ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் த ரெக்கார்ட் ஆஃப் குவாலிஃபைடு ஒன்லி கால்டு ஃபார் த இன்டர்வியூ. ஸோ இதில் யார் குவாலிஃபிகேஷனாக இருக்காங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர், அதாவது நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்க்கோ அதை மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கேண்டிடேட் இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஷுட் த நெசசரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ யாராவது ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி அது அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா. ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் படிச்சுக்கிற டாக்குமெண்ட்ஸு ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டேஷனோட அட்டாச் பண்ணி, ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், செக்லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு கேண்டிடேட்டு, ஹையர் செகண்டரி இருக்கணும், யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கணும், ஏதாவது பப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தனாலும் நீங்கள் இதோட சேர்த்து அனுப்பலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே செக்லிஸ்ட்டில் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு, ஸோ என்னைக்குள்ளே அனுப்பணும்னா 1/5/2024 நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.